ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கை வச்சு ஒரு மசாலா கறி தாங்க பார்க்க போகிறோம். இது தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதத்துக்கெல்லாம் சூப்பர் டூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு டேஸ்டியான ரெசிபி செய்யலாம் அப்படின்னா அது உருளைக்கிழங்குல தாங்க செய்ய முடியும். சரி, வாங்க லேட் பண்ணாமல் ரெசிபியை பார்ப்போம். அதுக்கு முதல்ல 2 உருளைக்கிழங்கை குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் கொடுக்கலாங்க. இங்கே 2 பேருக்கு போதுமான அளவுக்கு நான் கறி பண்ணிகிட்ருக்கேங்க. வேக வச்ச உருளைக்கிழங்குல தோலை எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கடுகும், ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டை தோல் எடுத்துட்டு நல்லா நசுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா தோல் உரித்து மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்த்து நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையையும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து கலந்து இறக்கினா நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா கறி தயார். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.